தட்டி 1000 பேர்களில் சிறந்தோர் என் ஆண்டவர் இயேசு மட்டுமே. ஆண்டவரே, விடிவெள்ளியே, என் பிரியம் நீரே, என்றென்றும் உம்மை தொழுதிடுவேன் என்று சொல்லி நம்மை முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அவரது உன்னதத்தின் கொடையான தூய ஆவியானவரால் நிரப்பப்பட வரம் கேட்டு நம்மையே அர்ப்பணித்தவர்களாக உயிருள்ள ஆண்டவர் பிரசன்னத்திற்கு ஒப்பு கொடுத்து பாடி ஜெபிப்போம். போற்றுகிற இதோ மகிமையின் தேவன் நம் முன்பாக வீற்றிருக்கிறார். எல்லாம் முழங்காலும் முடங்கிட இதோ மகிமையின் தேவன், உயிர்த்த ஆண்டவர், உன்னதத்தின் வல்லமையை நமக்கு வாக்குறுதியாக தந்த தேவன் நம் முன்பாக வீற்றிருக்கிறார். முழந்தால் படியிட்டு இதோ மாந்தர்கள் யாவரும் போற்றுகிற உயிருள்ள ஆண்டவரை போற்றுவோம். ஆண்டவரே, உமது இரக்கத்திற்காக, உமது பராமரிப்பிற்காக, உமது பாதுகாப்பிற்காக நன்றி என்று சொல்லி ஆண்டவரது இரக்கத்திற்காக பாடி ஜெபிப்போம். நிலை வாழ்வை முடிவில்லா ராஜ்யத்தில் நானும் உம்மிடம் வந்து சேர ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் என்னை ஆயத்தம் செய்ய, அனுதினமும் உம்மை போற்றி துதிக்க, உமது பிரசன்னத்தில் உமது உடனிருப்பை உணர்ந்த பிள்ளையாக நீர் விரும்பும் விதமாக என் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வரம் தாரும் என்று சொல்லி நிலை வாழ்வை மையப்படுத்தி தூய ஆவியானவரும் துணை கொண்டு ஆண்டவரது விருப்பத்திற்கு ஏற்ப வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வரம் கேட்டு பாடி ஜெபிப்போம். திரும்பவும் வருவேன் என்று முடிவில்ல ராஜ்யம் அருள, திரும்பவும் வருவேன் என்று ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே. ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேதரும் நீரே, ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேதரும் நீரே.
ஜெபம். இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர். காயங்களால் என்னை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோரின் பாவங்களையும் மன்னியும். உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். ஆமென். சமர்ப்பண ஜெபம். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்பவ இருதயத்திற்கும் ஒப்பு கொடுக்கின்றேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமென். இயேசுவே, மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்து உலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, அளவில்லாவும் இரக்கத்தினால் அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். இந்த 10 மணியிலே மிக குறிப்பாக நம் குழந்தைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற்றதற்கும், வேலை வாய்ப்புகள் சரியானதற்கும், திருமணங்கள் நடந்ததற்கெல்லாம் இளையோரை, குழந்தைகளை எல்லாம் ஒப்பு கொடுத்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எங்கள் குழந்தைகள் மீதும் இரக்கமாயிரும், எல்லா குழந்தைகள் மீதும் இரக்கமாயிரும் என்று சொல்லி ஜெபிப்போம். இந்த 10 மணி ஜெபிக்கிற பொழுது குழந்தைகள் எல்லாம் எழுந்து நிற்கவும். குழந்தைகளுக்காக நாம் ஜெபிக்கிற நிமிடம். குழந்தைகள் அல்லது இளையோர் இப்படி இருக்கிறவர்கள், தியானத்திற்கு வந்திருக்கிற அனைவரும் எழுந்து நின்று முதல் பாதியை குழந்தைகள் சொல்லும் பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லி ஜெபிப்போம். நித்திய பிதாவே, நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குழந்தைகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குழந்தைகள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குழந்தைகள் மீதும் இரக்கமாயிரும்.
அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குழந்தைகள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குழந்தைகள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குழந்தைகள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குழந்தைகள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குழந்தைகள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குழந்தைகள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குழந்தைகள் மீதும் இரக்கமாயிரும். இந்த இரண்டாவது 10 மணியிலே மிக குறிப்பாக நம்முடைய வாழ்வில் இருக்கிற பாவ கரைகளை, இருளை எல்லாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆவியானவரை பெற்றுக்கொள்ள உன்னதத்தின் வல்லமையை நாம் உடலிலும் உள்ளத்திலும் ஆன்மாவிலும் அனுபவிக்க தடையாக இருக்கிற குறைகள், பாவங்கள், பலவீனங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும் என்று சொல்லி ஆண்டவர் இரக்கத்திற்காக ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். இந்த மூன்றாவது 10 மணியிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எழுந்து நிற்போம். நம் குடும்பத்தை ஒப்புக் கொடுப்போம். நம் குடும்பங்கள் தூய ஆவியானவரால் இயக்கப்படுவதற்காக நம் ஜப கருத்துக்கள் ஆவியானவரின் பரிந்துரையில் ஆண்டவரிடம் எடுத்து ஒப்படைப்பதற்கான வரம் கேட்போம். எதற்கு எப்படி ஜபிக்க வேண்டும் என்று நமக்கு தெரியாது. ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசுகிறார் என்று ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8:27 வாசிப்போம். 9:27. ஆனால் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே இந்த ஒரு கருத்துக்காக ஜெபிப்போம். ஆவியானவரால் நம் குடும்பங்கள் இயக்கப்பட 8:14 ரோமையர் 8:14 இறைவார்த்தை, தூய ஆவியானவரால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். நம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகளாக நம் குடும்பம் இயக்கப்படுவது ஆவியானவரால் இயக்கப்பட வரம் கேட்போம். குடும்பத்தினுடைய ஜெப கருத்துக்கள் எல்லாம் ஆவியானவரின் பரிந்துரையில் ஒப்பு கொடுத்து நம் குடும்பத்தில் உறவுகள், இந்த நாட்களில் நடக்கின்ற நிகழ்வுகள், சந்திக்கின்ற நபர்கள், நாம் ஏறெடுக்கின்ற முயற்சிகள், பொருளாதார ரீதியாக நம்முடைய எல்லா வேண்டுதல்கள், உறவுகளில் நமக்கு சந்திக்கின்ற சிக்கல்கள்,
நோய் நொடிகள், எவ்வளவோ குடும்பங்களில் நோயாளிகள் அனைவரையும் ஒப்பு கொடுத்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எங்கள் குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். திருமணமான குடும்ப தலைவர்கள் தலைவிகள் முதல் பாதியை சொல்லி ஜெபிப்போம். நித்திய பிதாவே, முதநேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இந்த 4வது 10 மணியிலே நம்முடைய அந்த ஒரு தனிப்பட்ட ஒரு ஜெப கருத்தை ஒப்பு கொடுப்போம். இந்த நாளிலே நாம் ஜெபிக்கிற பொழுது நம்முடைய மனதில் இருக்கிற ஏதேனும் ஒரு ஜெப கருத்தை கொண்டு வருவோம். ஆவியானவரால் அபிஷேகம் செய்யப்பட மன நிறைவோடு அந்த ஜெப கருத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவரிடமிருந்து ஆசீரை பெற்றுக்கொள்வதற்காக இந்த 10 மணியிலே அந்த தனிப்பட்ட கருத்தை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, முதநேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் முழந்தால் படியிடுவோம். ஆண்டவருடைய ஆசிரை இந்த நாம் பெற்றுக்கொள்கின்ற நிமிடம் இந்த இரக்கத்தின் 5வது 10 மணியிலே மிக குறிப்பாக அருளாலயத்தை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட இந்த ஆலயத்திற்கு கடந்து வருகிற இதுவரை இங்கே ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுத்த பல நிலைகளில் உதவி செய்த பரிந்துரையாளர்கள், தன்னார்வ தொண்டர்கள், நற்செய்தி பணியாளர்கள், பொருளாதார ரீதியாக இந்த இடத்தை கட்டி எழுப்புகிறவர்கள், ஏழை எளிய மக்களுக்கு உணவிற்கும் மற்றும் பல நிலைகளிலே உதவி செய்தவர்கள், இந்த நாள் வரை இந்த நிமிடம் வரை அருளாலயத்திற்கு ஏதாவது நிலைகளில் இதோ இந்த நற்செய்தி பணிக்கு தங்களை அர்ப்பணித்த எல்லா நல்ல உள்ளங்களையும் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம்.
கடந்த 30 வருடமாக, குறிப்பாக கடந்த 1 வருடமாக பல நிலைகளில் இறைவன் தந்த ஆசிருக்கெல்லாம் நன்றி செலுத்தி இனி கடந்து வருகின்ற நாட்கள் எல்லாம் தூய ஆவியானவரால் நிரப்பப்பட்டதாக இங்கு செய்கின்ற இங்கு நடக்கின்ற எல்லா தியான நிகழ்வுகளும் ஆவியானவரின் தூண்டுதலால் செயல்பட வரம் கேட்டு ஆவியானவருடைய அந்த வல்லமை அருளாலயத்தின் மீது என்றும் தங்க ஆண்டவரது இரக்கம் நிரம்ப பொழியப்படுகின்ற இடமாக இன்னும் அநேக அதிசயங்களும் அற்புதங்களையும் இந்த இடத்தில் காண செய்ய இறைவன் பெரிய ஒரு ஆசிராக மாற்ற வேண்டும் கடந்து வருகின்ற நாட்களை, இன்றைய நாளை என்று சொல்லி இந்த 10 மணியிலே பாடலாக நாம் பாடி ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆத்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக நாம் ஒப்பு கொடுக்கிறோம்.
எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறுதி ஜெபம். நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதுருக்கமுடைய பெட்டகமே, எம்மை கருணை கண் நோக்கி உம் இரக்கத்தை எம்மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மை அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே உமது அன்பும் இரக்கமாகும். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போமா? நம் ஆண்டவருடைய சன்னதியில் நாம் இருக்கிறோம். சீயோன் வாழ் மக்களே, எருசலேமில் குடியிருப்போரே, நீங்கள் ஒருபொழுதும் அழ மாட்டீர்கள். கடவுள் உங்கள் மீது திண்ணமாய் அருள் கூறுவார் என்று எசையா புத்தகத்திலே ஆண்டவர் நமக்கு வாக்களித்திருக்கின்றார். அருள் கூர்ந்து நம்மை ஆசிர்வதிக்க விரும்புகிற தெய்வம் நம்மத்திலே இருக்கின்றார். அந்த ஆண்டவருடைய சன்னதியில் அவருடைய வாக்குறுதியில் நம்பிக்கை வைத்து, ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு போதும் தெய்வமே, உம் கிருபை தந்து எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவர் என்று சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையினுடைய பலவீனங்கள் குறைகள் எல்லாம் இறைவன் அகற்றி கொண்டு நம்மை ஆசீர்வதிக்க ஆண்டவர் காத்து கொண்டிருக்கின்றார். இரவு நேரத்தில் நம்முடைய வலுவற்ற நிலையை ஒப்பு கொடுத்து கொண்டு நம்முடைய குறைகள் பலவீனங்கள் எல்லாம் ஒப்பு கொடுத்து, இறைவா உம்முடைய அருள் மழை எங்கள் மீது ஊற்றும் ஆண்டவரேன்னு கேட்ப அந்த நேரத்தில் குறிப்பாக கண்களை மூடி கரங்களை நெஞ்சோடு சேர்த்து இறைவனுடைய அருளை பெறுவதற்கு நமக்குள் தடையாக இருக்கிற எல்லா தீமைகள் பலவீனங்கள் குறைகள் அனைத்தையும் ஒப்பு கொடுப்போம். நமக்குள் இருக்கிற வெறுப்பு கோபங்களை ஒப்பு கொடுப்போம். நமக்குள் இருக்கக்கூடிய இறை அருளுக்கு எதிரான சிந்தனைகள், சாத்தான் நமக்குள் பூத்தி இருக்கிற பல தடைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரங்கள் நேரத்தில் விட்டு கொடுத்து, ஆண்டவரே உம் பிரசன்னத்தில் இருக்கிற எங்களுக்கு உம்முடைய இரக்கத்தின் வலிமை தாரும் ஆண்டவரேன்னு கேட்போம். இந்த பாடலோடு இணைந்து நாம் பாடி ஜெபிப்போம். இயேசுவே உன் கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே, உன் கிருபை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நம் தாகத்தோடு இந்த பாடலை உணர்ந்து பாடி ஜெபிப்போம். கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. தாகத்தோடு உன் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. கிருபை கிருபை மக்கள் மீது விண்ணகத்தின் கிருபையை ஊற்றும் ஆண்டவர். இந்த நேரத்தில் தாகம் உள்ளவன் மீது தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே இதோ நாங்கள் தாகத்தோடு கேட்கிறோம் ஆண்டவரே,
உம்முடைய ஆவியின் வல்லமையை ஊற்றும் அப்பா. நிர்மூலமாகி போகாமல் ஆண்டவரே உமக்கு ஏற்புடையவர்களாக உம்முடைய பிரசன்னத்தில் உம்முடைய அன்புக்கு உரிய பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ வளர ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்தினுடைய கட்டுகளாலும் தடைகளாலும் தீமைகளாலும் உடல் உள்ள வேதனைகளால் தளர்ந்து கிடக்கிற எங்களுக்கு அன்பு தெய்வமே, இதோ தூய பவுலுக்கு கொடுத்த அதே வாக்குறுதி, என்னுடைய அருள் உனக்கு போதும் என்று சொன்னீர் ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய வலுவற்ற நிலையிலே எங்களுடைய வலுவின்மையிலே உம்முடைய வல்லமையை கண்டு அனுபவிக்க இறைவா உம்முடைய கிருபை எங்களுக்கு ஊற்றும் ஆண்டவரே. நிர்மூலமாகாமல் இம்மட்டும் காத்ததும் அப்பாவும் கிருபை தானே. சேர்ந்து கொண்டு நிர்மூலமாகாமல் இம்மட்டும் காத்ததும் அப்பாவும் கிருபை தானே. சூழ்நிலை எல்லாம் மாறின போதும் காத்ததும் கிருபை தானே. சூழ்நிலை எல்லாம் மாறின போதும் காத்ததும் கிருபை தானே. காத்ததும் கிருபை தானே. கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. நம்பிக்கையோடு கேட்டு கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. ஆண்டவரே, ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு நொடியும் இந்த நாள் வரை காத்திருக்கிறீரே. நன்றி தெய்வமே. எங்கள் குடும்பத்தை காத்திருக்கிறீர், எங்கள் வாழ்வை காத்திருக்கிறீர், எங்கள் பயணங்களை காத்திருக்கிறீர், எங்களுடைய செயல்பாடுகளை காத்திருக்கிறீர். தீயவன் எங்கள் குடும்பத்தில் ஆதிக்கம் செலுத்தாதபடி உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே எங்களை கழுவி காத்து கொண்டிருக்கிறீரப்பா. அன்பு தெய்வமே, எங்களை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறவரே, திரு இரத்தத்தினால் விலை கொடுத்து வாங்கியிருக்கிற தெய்வமே, உம்முடைய இரத்தத்து கோட்டைக்குள் வைத்து எங்களை காத்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, உடல் உள்ளம் சோர்ந்து போகாதபடி, மனம் சோர்ந்து போகாதபடி, வாழ்க்கை நிலையில் நாங்கள் தளர்ந்து போகாதபடி ஆண்டவரே, எங்களுக்காக நீர் ஏற்றுக்கொண்ட பரிசுத்த காயங்களினாலே எங்களை அரவணைத்து காத்தருளும், அரவணைத்து பாதுகாத்தருளும் ஆண்டவரே. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் காத்ததும் கிருபை தானே. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் காத்ததும் கிருபை தானே. விசுவாச பாதையில் தளராமல் ஓடிட பெல் தந்த கிருபை தானே. விசுவாச பாதையில் தளராமல் ஓடிட பெல் தந்த கிருபை தானே. பெல் தந்த கிருபை தானே. கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. ஆண்டவருடைய சன்னதியில கண்களை திறந்து ஆண்டவரை உற்று பார்ப்போம். தன்னுடைய கிருபையினால் இந்நாள் வரை காத்த தெய்வம், அவருடைய அன்பினால் நம்மை நிரப்புகின்ற ஆண்டவர். தாகமுள்ளவர்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்று சொன்ன தெய்வம். தாகமாக இருக்கிறவர்களே, நீர்நிலைகளுக்கு வாருங்கள். கையில் காசு இல்லாதவர்களே, பணம் இல்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள், வந்து என்னிடமிருந்து இலவசமாய் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன தெய்வம் அப்பத்தின் வடிவத்தில் இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார். ஆண்டவருக்கு முன்பாக நாம் இங்கே இருக்கிற பொழுது ஒரு நிமிடம் கண்களை மூடி, இந்த நிமிடம் கரங்களை நெஞ்சோடு சேர்த்து, இந்த நாள் வரை இறைவன் நமக்கு செய்திருக்கிற
எல்லா நன்மைகளையும் எண்ணி பார்ப்போம். நம்முடைய குடும்பத்தில் ஆண்டவர் செய்து தந்திருக்கிற அவருடைய கிருபையினுடைய நன்மைகள், நம் மீது பொழியப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள், நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இறைவன் தந்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நம்முடைய குடும்ப சூழ்நிலைகள், நமக்கு கடந்து போன நெருக்கடியான வேளைகளிலே, துன்பமான சூழ்நிலைகளிலே இறைவன் நமக்கு செய்து தந்திருக்கிற நன்மைகள் எல்லாம் எண்ணி பார்ப்போம். ஆண்டவருடைய சன்னதியில் இப்பொழுது உள்ளத்திலே நன்றி சொல்லுவோம். ஆண்டவருக்கு எத்தனை மேலானது ஆண்டவர் செய்த நன்மை நமக்கு. மனிதன் செய்து தர முடியாத நன்மைகள், மனிதனிடையே கைவிடப்பட்ட பொழுது, புறக்கணிக்கப்பட்ட பொழுது, அஞ்சாதே உன்னோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லி எல்லா நிலைகளிலும் நமக்கு கமை காத்து வழி நடத்தின தெய்வம் இதோ இந்நேரத்திலே நம் மத்தியில் இருக்கின்ற பொழுது நம்மையே நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். நம் ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிற பொழுது உள்ளத்திலே நன்றி செலுத்துகிற அந்த வேளையிலே ஒரு வேளை நமக்கு உள்ளத்திலே நன்றிக்கு பதிலாக முறையீடுகள் இருக்கலாம், குழப்பங்கள் இருக்கலாம், அல்லது பலவிதமான அங்கலாய்ப்புகள் நமக்குள்ளே வந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, என் குடும்பத்தில் ஏன் இப்படி இருக்கிறது? என் வாழ்க்கையில் ஏன் இப்படி இருக்கிறது? எங்கள் குடும்பத்தில் ஏன் சமாதானம் இல்லை? எங்கள் வாழ்க்கையில் ஏன் நிம்மதி இல்லை? ஆண்டவரே, நாங்கள் ஏன் பிளவுபட்டு கிடக்கிறோம்? நாங்கள் ஏன் நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம்? எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறோமே, ஏன் ஏன் என்ற பல கேள்விகள் நமக்குள்ளே வந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசாயா புத்தகத்திலே 43ஆம் அதிகாரம் 2வது வார்த்தை, ஆறுகள் மத்தியில் நீ நடந்து போனாலும் அது உன்னை மூழ்கடிக்காது, தீயில் நடந்தாலும் அது உன்னை சுட்டெரிக்காது, காரணம் உன் கடவுளாகி ஆண்டவர் நான் உன் கூடவே இருக்கிறேன் என்ற உன்னதமான வாக்குறுதியை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். இந்த நேரத்திலே ஆண்டவருடைய சந்நிதியிலே நாம் அமர்ந்து கொள்ளுவோம். அமர்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு துன்பங்கள், ஒவ்வொரு வேதனைகள், குழப்பங்கள் எல்லாம் மனதிலே கொண்டு வருவோம் நாம் இந்த நேரத்தில். காரணம், நமக்காக தன்னையே கையெழுத்து சிலுவையிலே இரத்தம் சிந்தின தெய்வம் இதோ நம்மை சுகப்படுத்த, நமக்கு விடுதலை கொடுக்க, நாம் அனுபவிக்கிற காயங்கள், வேதனைகளை எல்லாம் ஆண்டவர் சுமந்து கொள்ள விரும்புகின்றார். ஆண்டவருடைய இறுதி ராவுணவின் வேளையிலே யோவான் ஆண்டவருடைய மார்போடு சேர்ந்து கொண்டது போல உணருவோம். நாம் இந்த இடத்திலே தனியே அல்ல. நற்கருணை ஆண்டவர் உனக்கு அருகில் இருக்கிறார். நீ உன்னை அவருடைய மார்போடு சேர்த்துக்கொள். உன் உள்ளத்தின் வேதனைகள், கசப்புகள் எல்லாம் ஆண்டவரிடம் முறையிடு. நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரிடம், உன் வேதனைகளை ஒப்புக்கொடு ஆண்டவரிடம். உன்னுடைய கண்ணீரை நீ ஆண்டவருக்கு விட்டு கொடு. உன் இதயத்தின் காயத்தை அறிந்திருக்கிற ஆண்டவர் இங்கே இருக்கிறார். நம்ம காலையில் தியானித்தோம், நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இறைவனுடைய அருள், இறைவனுடைய கொடைகள் நம்முடைய கண்களுக்கு புலப்படாமல் இருக்கலாம், நமக்கு அறிவுக்கு எட்டாமல் இருக்கலாம். இறைவன் செய்ய போகிற நன்மைகள் நம்மால் உணர முடியாமல் இருக்கலாம். ஆனால் அன்பார்ந்தவர்களே, நாம் ஒரு பொழுதும் இங்கிருந்து வெறும் கையோடு திரும்பி போவது இல்லை. காரணம், அவருடைய இரக்கத்தின் வலிமையினாலே ஆண்டவர் நமக்கு எல்லாம் நிறைவாக தருகிறார். தந்தையாக தெய்வம் தன் ஒரே மகனான இயேசு கிறிஸ்து வழியாக, தன்னுடைய தூய ஆவி வழியாக நமக்கு எல்லா நன்மைகளையும் நிறைவாக பொழிவார் ஆர்த்து இறைவன் வாக்களிக்கிறார் இந்த நேரத்தில். எனவே ஆண்டவருக்கு அருகிலே நம்மையே நாம் ஒப்பு கொடுக்கிற பொழுது நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற மனவேதனைகள், கசப்பான அனுபவங்கள், காயங்கள், கண்ணீர் எல்லாம் விட்டு கொடுப்போம் ஆண்டவரிடம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடம் விட்டுவிடு, உன் கண்ணீரை எல்லாம் ஆண்டவரிடம் விட்டுவிடு. அவர் உன் மீது கவலை கொண்டிருக்கிறார். அந்த கவலை கொண்டிருக்கிற தெய்வம் இங்கே நம்மத்தியில் நம்மோடு பிரசன்னமாக இருக்கிறார். அந்த ஆண்டவருடைய கரங்களிலே உன் பாரங்களை விட்டு கொடுப்போமா, நாம ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடுக்க நெஞ்சோடு சேர்த்து இந்த நாளில் உன் குடும்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிற உன்னுடைய கண்ணீரை எல்லாம் மனதிலே கொண்டு வா ஆண்டவரிடம். உன் கண்ணீரை எல்லாம் மனதிலே கொண்டு வா. அதையெல்லாம் சிலுவையிலே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய கரத்தால் தாங்கி உன் பரிசுத்த இரத்தத்தினாலே நீ கழுவணும் ஆண்டவரே. எங்களுக்கு
நீர் விடுதலை கொடுக்காமல் வேறு யார் ஆண்டவரை விடுதலை கொடுக்க முடியும்? நீர் ஆசீர்வதிக்காமல் வேறு யார் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்க முடியும்? நீர் எங்களை அன்பு செய்யாமல் வேறு யார் ஆண்டவரே எங்களை அன்பு செய்ய முடியும்? ஆண்டவர் இதோ நம்மை தன்னுடைய இரக்கத்தின் குளத்திலே கழுவ விரும்புகிறார். ஒப்பு கொடுப்போம் ஆண்டவருக்கு. மக்களே, உன் மனதின் பாரங்களை உம்மால் சுமக்க இயலாது. உள்ளத்தின் வேதனைகளை உன்னால் தாங்கிக் கொள்ள இயலாது. ஆனால் அவற்றை எல்லாம் தாங்கிக் கொள்ளுகிற ஒரு தெய்வம். அவர் உன்னுடைய கண்ணீரை எல்லாம் தோற்பையிலே சேகரித்து வைத்திருக்கிற தெய்வம் இங்கே இந்த பலிபீடத்திலே நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். அழைப்போம், வா ஆண்டவரே, என் உள்ளத்தை தொடுவதற்கு வாரும் ஆண்டவரே, என் உள்ளத்தை சுகப்படுத்த வாரும் ஆண்டவரே, என் காயத்தை அகற்றிட ஆற்றிட வாரும் ஆண்டவரே. கூப்பிடுவோம். நாம் இந்த நேரத்தில் நாம் சேர்ந்து சொல்லி ஜெபிப்போமா? இயேசுவே, அப்பா பிதாவே, ஒரே மகன் வழியாக ஒப்பற்ற செல்வமாகிய பரிசுத்த ஆவியின் வழியாய் எங்கள் தேவைகளை எல்லாம் நிறைவு செய்பவரே, தாகத்தோடு உம் பிள்ளைகளாக உம் முன் இருக்கிறோம், உமக்கு முன்பாக இருக்கிறோம். இயேசுவே, எங்களுக்காக இரத்தம் சிந்தினவரே, உம்முடைய காயங்களோடு எங்கள் உள்ளத்தின் காயங்களை, மனபாரங்களை, உடல் நோய்களை, குடும்ப பிரச்சனைகளை சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, நீர் சுகப்படுத்தாமல் வேறு யார் சுகப்படுத்த முடியும்? நீர் தொடாமல் வேறு யார் எங்களை தொட முடியும்? இயேசுவே, உம் இரத்தத்தினாலே எங்களை விலை கொடுத்து வாங்கியிருப்பவரே, எங்கள் மீது இறங்கும், எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தை நாங்கள் பெற முடியாதபடி உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை நாங்கள் அனுபவிக்க முடியாதபடி உம்முடைய சிலுவை வழியாக உம்முடைய உயிர்ப்பின் வழியாக நீர் எங்களுக்கு வாக்களித்திருக்கிற மீட்பையும் சமாதானத்தையும் அனுபவிக்க முடியாதபடி எங்களுக்குள் இருக்கிற எல்லா தடைகளையும் இந்நேரத்திலே நிர்மூலமாக்கும் ஆண்டவரே. எங்கள் உள்ளத்திலே சாத்தான் விதைக்கின்ற எல்லா கட்டுகளையும் சுட்டெரித்து சாம்பலாக்கும் ஐயா. ஆண்டவருடைய தூதர் நெருப்பாக மாறுவார். அவர் எரிகின்ற தீச்சுடராக மாறி எல்லா முட்புதர்களையும் எல்லா நெருஞ்சில்களையும் சுட்டெரித்து சாம்பலாக்குவார் என்று வாக்களித்திருக்கிறவரே, நாங்கள் நம்புகிறோம். இந்நேரத்திலே எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் சூழ்ந்திருக்கிற முட்புதர்களான பொருளாதார பிரச்சனைகள், உடல் நோய்கள், சமாதானம் இல்லாத நிலைகள், வேலை சம்பந்தமான பிரச்சனைகள், குடும்ப சண்டைகள் அனைத்தையும் ஆண்டவரே உம் தூய ஆவியினால் சுட்டெரித்து சாம்பலாக்கும் பரிசுத்த ஆவியே, உன்னதாக்கினியே எங்கள் மீது இறங்கும், எங்களை அபிஷேகப்படுத்த விடுதலை கொடுக்க வாரும் ஆவியே, அபிஷேகப்படுத்த ஆசீர்வதியும். இந்த பாடலோடு இணைந்து நாம் பாடி ஜெபிப்போம். இறைவா, உம்முடைய பரிசுத்த கரத்தால் எங்களை தாங்கி உம் இரத்தத்தினாலே கழுவி எங்களை தூய்மைப்படுத்தும் அப்பா. உம்முடைய ஆவியின் வல்லமை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவர் என்று சொல்லி நாம் பாடி ஜெபிப்போம். கரங்களை தட்டி நாம் பாடுவ நேரத்தில் அப்பா, எங்களை தகுதிப்படுத்தும் தெய்வமே,
உம்முடைய ஆவிக்காக தாகத்தோடு செபிக்கிற எங்களை உம் இரத்தத்தினாலே கழுவி தகுதிப்படுத்தி ஆசீர்வதியும் ஆண்டவரே. திருக்கரத்தால் தாங்கி என்னை திருரத்தத்தால் கழுவிடுமே. திருக்கரத்தால் தாங்கி என்னை திருரத்தத்தால் கழுவிடுமே. பெருமழை போல் பெய்யட்டும், பெருமழை போல் பெய்யட்டும். இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் திருரத்தம், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் திருரத்தம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திருரத்தத்தால் கழுவிடுமே. திருக்கரத்தால் தாங்கி என்னை திருரத்தத்தால் கழுவிடுமே. ஆண்டவரே, பாவத்தின் இருளிலிருந்து விடுதலை கொடுத்து தகுதிப்படுத்தும் அப்பா. உம்முடைய பரிசுத்த ஆவியான எங்களை இறங்கி வர முடியாதபடி, பரிசுத்த ஆவியால் வசிக்க முடியாதபடி எங்களுக்குள் தடையாக இருக்கிற எல்லா பாவ சாப கட்டுகளையும் அப்புறப்படுத்தும் ஆண்டவரே. மன மாற்றத்திற்குள் வர முடியாதபடி பாவத்தின் அகங்காரத்தில் இருந்து இறைவா எங்களை இறங்கச் செய்து விடுதலை தாரும் ஆண்டவரே. சக்கைவை தொட்டவரே, இதோ எங்களை தொடும் ஆண்டவரே. முதலின் மரியாளை இரக்கத்தினால் தொட்ட தெய்வமே, எங்களையும் தொடும் தகப்பனே. தொட்டு எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பாவமெல்லாம் நீங்கிடட்டும், சாபமெல்லாம் மாறிடட்டும். பாவமெல்லாம் நீங்கிடட்டும், சாபமெல்லாம் மாறிடட்டும். திருரத்தத்தால் கழுவணுமே, திருரத்தத்தால் கழுவணுமே. திருக்கரத்தால் தாங்கி என்னை திருரத்தத்தால் கழுவணுமே. திருக்கரத்தால் தாங்கி என்னை திருரத்தத்தால் கழுவணுமே. ஆண்டவரே, இதுகள் நோய்கள் எல்லாம் சமர்ப்பிக்கிறோம் தகப்பனே. உம் பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவும் ஆண்டவரே. உடல் நோய்களை ஒப்புக் கொடுக்கிறோம், மன நோய்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. தீராத வியாதிகள் ஆண்டவரே, மருத்துவமனையில் இருக்கிற நோயாளிகள் தகப்பனே, இந்த அருள் ஆலயத்திலப்பா ஆண்டு கணக்காக நீர் சுகப்படுத்துவீர் என்ற நம்பிக்கையில பெத்சதா குலக்கரையிலே அந்த மனிதன் வந்தது போல் ஆண்டவரே, இதோ இங்கே வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இந்த பலிப்பீடம் என்கிற பெத்சதா குலக்கரையில் இருந்து உம்முடைய பரிசுத்த இரக்கத்தை ஊற்றி கழுவும் ஆண்டவரே. கழுவி சுகப்படுத்தும் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடப்படட்டும் அப்பா ஆண்டவரே. நோய்கள் தொடப்படட்டும் ஆண்டவரே. கட்டுகள் அகன்று போகட்டும் அப்பா. உடல் நோய்கள் எல்லா நேரத்தில் மாறி போகட்டும் ஆண்டவரே. நோய்கள் எல்லாம் மாறிடட்டும், துன்பமெல்லாம் நீங்கிடட்டும். நோய்கள் எல்லாம் மாறிடட்டும், துன்பமெல்லாம் நீங்கிடட்டும். திருரத்தத்தால் கழுவணுமே, திருரத்தத்தால் குணமாகட்டும். திருக்கரத்தால் தாங்கி என்னை திருரத்தத்தால் கழுவணுமே. திருக்கரத்தால் தாங்கி என்னை திருரத்தத்தால் கழுவணுமே. ஆண்டவரே, உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை பெறுவதற்கு எங்களுக்குள் தடையாக இருக்கிற எல்லா வெறுப்பு கோபங்களை இந்நேரத்தில் அகற்றும் ஆண்டவரே. அப்பா, எங்கள் பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய அன்பால் நிரப்புகிற வேளையிலே சகோதர சகோதரிகளுக்கு எதிராக, கணவன் மனைவிக்கு எதிராக, பிள்ளைகளுக்கு எதிராக, உறவுகளுக்கு எதிராக எங்களுக்குள் நிரம்பி கிடக்கிற எல்லா வெறுப்பையும் கோபத்தையும் அப்பா நீர் அகற்றும் ஆண்டவரே. உம்முடைய அன்பால் நிரப்பும் தகப்பனே. நம்புகிறோம் அப்பா, இதோ எங்களுடைய வெறுப்பும் கோபமும் தூய் ஆவியின் வல்லமை எங்களில் நிரம்புவதற்கு தடையாக இருக்கிறதப்பா ஆண்டவரே. கோபத்தை அகற்றும் ஆண்டவரே. மன்னிக்கிற அபிஷேகத்தை தாரும். வெறுப்பை அகற்றி உம்முடைய அன்பால் எங்களை நிரப்புங்க தகப்பனே. கோபமெல்லாம் மாறிடட்டும், தீமையெல்லாம் நீங்கிடட்டும். கோபமெல்லாம் மாறிடட்டும், தீமையெல்லாம் நீங்கிடட்டும். இறையன்பால் நிறைந்திடட்டும், இறையன்பால் நிறைந்திடட்டும். திருக்கரத்தால் தாங்கி என்னை திருரத்தத்தால் கழுவணுமே. திருக்கரத்தால் தாங்கி
அபிஷேகத்தின் பெருமழை, இரத்தத்தின் பெருமழை ஊற்றும் அப்பா. எல்லா கட்டுகளும் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. தடைகள் நீங்கி போகட்டும் அப்பா. சாத்தானுடைய அகங்காரம் நொறுக்கப்படட்டும் ஆண்டவரே. சாத்தானுடைய கட்டுகள் நொறுக்கப்படட்டும் அப்பா. தீய சூழ்ச்சிகள் தகர்க்கப்படட்டும் ஆண்டவரே. நரகத்தின் சக்திகள் தகர்க்கப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தின் மீது சாத்தான் கொண்டிருக்கிற எல்லா அதிகாரங்களும் தகர்க்கப்படட்டும் ஆண்டவரே. இப்பொழுது எங்களை பிளவுபட செய்திருக்கிற எல்லா பாத கட்டுகளும் தகர்க்கப்படட்டும் ஆண்டவரை. இப்பொழுது ஓற்றும் ஆண்டவரே, ஓற்றும் தெய்வமே, அபிஷேகப்படுத்தும் அப்பா. கழுவும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் அப்பா. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே 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 இயேசுவே. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே நன்றி 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 அப்பா. ஆராதனை 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 ஆராதனை. ஹalleluya 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 அன்பார்ந்தவர்களே, பெந்தகோஸ்து விழாவுக்கு செல்கிற இந்த வேளையில் இந்நேரத்தில் நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நிரம்பப்பட நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் இரத்தத்தினால் கழுவி நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிற தூய ஆவிக்காக ஜெபிக்கவும் தூய ஆவியால் நிரம்பப்படவும். எனவே இந்த நேரத்திலே நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று கொண்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நம் ஒவ்வொருவரும் நிரம்பிட நாம் தாகத்தோடு கேட்போம். நம் கேளுங்கள் கொடுக்கப்படும் ஆண்டு சொல்லியிருக்கிறார். தந்தை பிள்ளை மீனை கேட்கிற பொழுது தந்தை தேளை கொடுப்பாராம், முட்டையை கேட்கிற பொழுது கல்லை கொடுப்பார். அவ்வாறு இருக்கிற பொழுது தங்கள் பிள்ளைகள் பரிசுத்த ஆவிக்காக ஜெபிக்கிற பொழுது எந்த அளவுக்கு அதிகமாக தூய ஆவி அவர் தராமல் இருப்பார் என்று ஆண்டவர் கேட்கிறார். இந்த நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்கிற பொழுது பரிசுத்த ஆவியின் வல்லமை நம்மிலே நிரம்பம். ஆவியினுடைய அபிஷேகம், ஆவியின் ஞானம் கொடைகள் நம்மிலே பெருகிட நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எனவே முதலில் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தலை மீது கரங்களை வைப்போம். குருக்கள், நாங்கள் எங்கள் வலது கரத்தை உயர்த்தி உங்களுக்காக ஜெபிக்கிற வேளையில் நாம் ஒவ்வொருவரும் ஆவியின் வரங்களால் கண்ணிகளால் நிரம்புகிற பொழுது இதோ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இறங்கி வருகிற அந்த வேளையிலே உங்கள் மனதுக்குள் இருக்கிற வெறுப்பு கோபங்களை அகற்றி ஆண்டவரே எங்களில் உங்களுடைய அன்பால் நிரப்பும் ஆண்டவரே. நீ யாரையெல்லாம் வெறுக்கிறாயோ, யாரோடெல்லாம் பேசாமல் இருக்கிறாயோ, யாரெல்லாம் உனக்கு பிடிக்காமல் இருக்கிறதோ அவர்களோட எல்லாம் நீ அன்பு செலுத்தி பேசுவதற்கான அருளை இந்த நேரத்தில் கேளுங்க. உன் குடும்பத்தில் சமாதானத்தோடு வாழ்வதற்கான அருளை கேளுங்க. தூய ஆவியின் கனிகள் உங்களில் பெருகிட கேளுங்க நேரத்தில். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த மக்களை ஆசீர்வதியும் அப்பா. உம்முடைய ஆவியின் வல்லமையினால் நிரப்புங்க தகப்பனே. அப்பா, இந்த மக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. கட்டுகள் தடைகள் எல்லாம் அகற்றப்படட்டும் அப்பா. உள்ளத்திற்குள்ள வெறுப்பு கோபங்கள் அகற்றப்படட்டும் ஆண்டவரே. மனபாரங்கள் அகற்றப்படட்டும் அப்பா. பயங்கள் அகற்றப்படட்டும் ஆண்டவரே. தீய பழக்கத்தின் அடிமைத்தனங்கள் அகற்றப்படட்டும் ஆண்டவரே. உடலின் இச்சைகள் அகற்றப்படட்டும் தகப்பனே. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினுடைய அருளை பெறுவதற்கு எதிராக உள்ள எல்லா நெருஞ்சில்களும் முட்புதர்களும் எங்கள் மத்தியில் எங்களில் அகற்றப்பட்டு ஆண்டவரே நாங்கள் எங்கள் குடும்பங்களிலே சாட்சியாக வாழ்வதற்கு அபிஷேகப்படுத்தும் ஆண்டவரே. தெய்வ கிருபை, உம்முடைய கிருபைகள், உன்னத கிருபைகள் பெருகட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு உங்கள் வாழ்விலே சமாதானம் பெருகட்டும் அப்பா. குடும்பத்திலே சண்டை சச்சரவுகள் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. இப்பொழுது ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் தகப்பனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியில் வாரும் என்று கேட்போம். வந்து ஆசீர்வதியும் என நாம் ஜெபிப்போம். இப்பொழுது அன்புக்குரியவர்களே, ஒருவர் மற்றவரைக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த பெந்தகோஸ்து விழாவிலே நாம் நமக்கு கொண்டு பரிசுத்த ஆவியை கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு கொடை ஒருவர் மற்றவருக்காக ஜெபிக்கிற ஒரு அபிஷேகம். எனவே இருவராக நாம் முகம் பார்த்து நின்று நாம் இப்பொழுது ஜெபிப்போம். அவ்வாறு ஜெபிக்கிற இந்த வேளையிலே வானம் திறந்து பாடலானது நாம் பாடுவோம். அப்பொழுது நம்ம அடுத்தவர் மீது கரங்களை உங்கள் இடது கையை நெஞ்சோடு சேர்த்து வலது கையை அடுத்தவருடைய தலை மீது வையுங்கள். இடது கையை நெஞ்சோடு சேர்த்து 2 பேரெல்லாம் 3 பேரா நில்லுங்க. புதிய பெந்தகோஸ்து அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு தரவிருக்கிறார். நமக்குள் இருக்கிற எல்லா அழுக்குகளையும் தீமைகளையும் அகற்றி நம்முடைய கரத்தின் வழியாக இன்னொருவரை ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொண்ட நேரத்தில், அப்பா நான் யார் மீது கை வைத்திருக்கிறேன் அவர் ஆசீர்வதியும் என ஜெபியுங்க. நான் வேற ஒன்றும் கேட்க வேண்டாம் நேரத்தில். அப்பா, உம்முடைய ஆவியின் வல்லமை அவருக்கு தாரும் ஆண்டவரே. ஆவியின் அபிஷேகம் எனக்கு முன்னாடி இருக்கிற சகோதர சகோதரிக்கு தாரும் ஆண்டவரே.
ஹalleluya 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 ஹalleluya. ஆவியானவரே வல்லமையோடு இறங்கும் அப்பா. வானம் திறந்து இறங்கி வாரும் ஆண்டவரே. பெருங்காற்றாக வெண்புறாவாக இம்மக்கள் மீது இறங்கி வாரும் ஐயா. வந்து அபிஷேகப்படுத்தும் தகப்பனே. இதோ இந்த இடத்துல உம்முடைய கிருபைகள் நிரம்பட்டும் ஆண்டவரே. வல்லமை நிரம்பட்டும் அப்பா. இயேசுவின் மீது இறங்கி வந்த பொழுது இதோ இவரே கடவுள் மகன் என்று நீ வெளிப்படுத்திய தெய்வமே, இந்த நேரத்தில் நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆழமான நம்பிக்கையில் வளர எங்களை ஆசீர்வதியும் தகப்பனே. ஹல்லேலூயா. மறுரூபமாக மாற வேண்டும், மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். ஜோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. ஜோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணும். வல்லமையோடு அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. இறங்கி வர வேண்டும், ஊற்றும் ஆண்டவரே. அபிஷேகத்தின் வல்லமை ஊற்றும் தகப்பனே. வெண்புறாவாக இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானவரே, இதோ மக்கள் சமூகத்தில் இறங்கி வாரும் தெய்வமே. உம்முடைய அபிஷேக வல்லமை ஊற்றும் ஆண்டவரே. இந்த உடலின் இச்சைகள் எல்லாம் வெற்றி கொள்ள கிருபை தாரும் ஆவியானவரே. இது ஊனியல்பின் இச்சைகளில் அடிமைப்பட்டு போகாமல் ஆண்டவரே உம்முடைய கனிகள் வரங்களால் நிரப்புங்க தகப்பனே. நேரத்தில் ஒவ்வொருடைய இடத்தில் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக ஆண்டவரே. நீர் சொன்னது போல யாரும் இங்கிருந்து வெறும் கையராக திரும்பி போக கூடாது என்ற வாக்குறுதியினாலே அப்பா எங்களை நேரத்தில் ஆசீர்வதித்து உம்முடைய ஆவியின் அபிஷேகம் எங்களில் பெருகிட கிருபை செய்யும் ஆண்டவரே. வருங்கள் கனிகள் பொழியணுமே, வல்லமையோடு வாழணுமே. வருங்கள் கனிகள் பொழியணுமே, வல்லமையோடு வாழணுமே. ஜோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. ஜோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வல்லமையோடு துதித்து ஜெபிப்பான். துதித்து ஜெபிங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உம்முடைய ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. அப்பா பிதாவே உம்முடைய வாக்குகளை நிறைவேற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே 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 இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி திரும்புவோம். ஆண்டவருக்கு உள்ளத்திலே நன்றி செலுத்துவோம். நேரத்தில் ஆண்டவர் நம்மை தொட்டு கொண்டிருக்கிற நேரம் ஆசீர்வதித்திருக்கிறார். பழைய உள்ளங்களிலிருந்து நிறைய காயங்களை ஆண்டவர் அகற்றி இருக்கிறார். ஆமென். நிறைய பேருடைய உள்ளங்களில் குறிப்பாக குடும்ப உறவுகளுக்கு எதிராக இருந்த பகைமை உணர்வுகளை நிறைய பேருடைய உள்ளத்திலே ஆண்டவர் அந்த கை வைத்து ஜெபிக்கிற வேளையிலே இறைவன் விடுதலை கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. குடும்ப பிரச்சனை முன்னிட்டு வழக்கு தொடுக்க வேண்டும் என்று பலவிதமான சிந்தனைகள் இருக்கிற ஒரு 2 நபர்களை ஆண்டவர் நேரத்திலே தொட்டு சுகப்படுத்தி விடுதலை கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா Hallelujah. 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 பரிசுத்த ஆவிக்கு ஜெபிக்கிற ஆவிக்கு ஜெபிக்கிற அந்த வேளையிலே ஒரு விதமான சூடு அனுபவம் ஒரு 10 பேருக்கு மேலாக இறைவன் கொடுத்திருக்கிறார். அவர்கள் உள்ளங்களிலே ஒரு விதமான ஆனந்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். Praise the Lord. Hallelujah. 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 வலது பாதத்திலே எரிச்சலோடு இங்க வந்த ஒரு
சகோதரன் அல்லது சகோதரியால் எரிச்சலோடு அந்த வரும்பொழுது நிறைய எரிச்சல் நடக்க ரொம்ப கடினமாக இருந்தது. இப்பொழுது நீங்க பாருங்க, அந்த எரிச்சலில் இருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். Hallelujah. Praise the Lord. Hallelujah. 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 வயிற்றினுடைய அடிப்பகுதியில ஒரு விதமான ஒரு வேதனை, ஒரு விதமான ஒரு அந்த இடத்துல தொடுகிற பொழுதெல்லாம் ஒரு பாரம் உள்ளது போல் அந்த இடத்துல அந்த வயிற்று பகுதியிலே வேதனை இருக்கிற ஒரு சகோதரனை ஆண்டவர் இப்பொழுது அந்த இடத்தை தொட்டு சுகப்படுத்தி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. கடன் தொல்லையை முன்னிட்டு இங்கே இருக்கிறவங்களாக இருக்கலாம், அல்லது அவங்க வெளியூரில் இருக்கலாம், அவர்கள் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற 3 பேரை ஆண்டவர் தொடுகிறார். அந்த சிந்தனையிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பிலிப்பியர் 4:19 வசனத்தை அவர்கள் சொல்லி ஜெபிக்க ஆண்டவர் அழைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹalleluya. Hallelujah. 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 தலையில இடது பக்கமாக ஒரு விதமான வலி அல்லது ஏதோ ஒரு பாரம் இந்த இடத்துல இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நபரை ஆண்டவர் இந்நேரத்திலே தொடுகிறார். அந்த இடத்துல ஒரு சிறு ஒரு அனுபவம் அவர்களுக்கு வந்திருக்கிறது. ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்தி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. நாம் ஆண்டவர் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? இது ஆராதனை வேளையில் சுகம் கிடைத்தவர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு விதமான இறை அனுபவம் இருக்கலாம், அல்லது ஒரு புதிய தெளிவு ஞானம் கிடைத்தவர்கள். அப்படி இருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம ஆண்டவர் என்னை தொட்டார் என்று நம்புகிறவர்கள் சிலருக்கு சிலருக்கு அந்த இடது பக்கம் அந்த வலி இருந்து மாறினவங்க இருக்கீங்களா? யாராவது ஆண்டவர் ஒருவரை தொட்டிருக்கார் அப்படி ஒரு சகோதரி? Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 நீங்கள் போய் பாருங்க, உங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். அந்த பகுதியில் வேதனை இருந்துச்சு வந்த பொழுது உங்களுக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் நாட்களில் வந்து நீங்கள் சாட்சி சொல்லலாம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. Hallelujah. Hallelujah. அப்பா பிதாவே ஆசீர்வதியும், அன்புள்ள பிதாவே ஆசீர்வதியும். அப்பா பிதாவே ஆசீர்வதியும், அன்புள்ள பிதாவே ஆசீர்வதியும். நித்திய பிதாவே ஆசீர்வதியும், சத்திய பிதாவே ஆசீர்வதியும். நித்திய பிதாவே ஆசீர்வதியும், சத்திய பிதாவே ஆசீர்வதியும். ஆசீர்வதியும், என்னை 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 ஆசீர்வதியும். துயருவருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனிட அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும்
யாவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்வு இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானக உணவை அவர்களுக்கு தந்தருளினீரே. இனிமே எல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோம். கரங்களை உயர்த்தி வாழ்க 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 மரியே வாழ்க